அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு சூப்பரான ஹெல்தி சூப் ரெசிபி பார்க்க போகிறோம். இது எங்கள் மாமியாரோட ரெசிபி, அவங்களே செஞ்சு காட்டியிருக்காங்க. செம்ம டேஸ்ட். ஆட்டுக்கால் சூப்பெல்லாம் தோற்று போயிடும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஒரு டேஸ்டான சூப். வீக்லி ட்வைஸ் மார்னிங் 11 o'clock போல் எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அரிசி கழனியில் தான் எங்கள் மாமியார் எப்போவுமே இந்த வெஜிடபிள் சூப்ஸ்லாம் போடுவாங்க, அதனால் அது ரெடி பண்ணிக்கிறாங்க. முருங்கைக்கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து பிச்சுட்டு வந்து வச்சாச்சு. அரிசி கழனியை குக்கரில் சேர்த்துட்டாங்க. நல்லா அரை குக்கர் சேர்த்துருக்காங்க. டீ வேணுங்கிறவங்களுக்கு டீயும் ரெடி ஆகிட்டுருக்கு, அதோட சூப்பும் ரெடி ஆகிட்டுருக்கு. சின்ன வெங்காயம் ஒரு 8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறாங்க. ஒரு 4 பல் பூண்டு, மஞ்சத்தூள் சேர்க்குறாங்க. சீரகத்தை எப்போவுமே டீ வடி இல்லை ஃபில்டரில் வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் அவங்க சேர்ப்பாங்க. சீரகம் ப்ளைனாக சேர்க்கவே மாட்டாங்க. சீரகம் சேர்த்துக்கிறாங்க ஒரு டேபிள் ஸ்பூன். ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறாங்க. தக்காளி டேஸ்ட் இந்த சூப்புக்கு ரொம்ப தேவை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி 2 தக்காளி பெரிய தக்காளியாக சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரையை அப்படியே குச்சி காம்போடையே சேர்த்துக்கிறாங்க. விசில் வந்தால் அதெல்லாம் அப்படியே சுண்டி உள்ளே போயிடும், நீங்கள் பயப்பட வேண்டாம் தூக்கி அடிச்சிடும்ன்ட்டு. குக் ஆயிடுச்சுன்னா கீரையெல்லாம் உள்ளே அமுந்திடும். கல்லுப்பு சேர்த்துக்கிறாங்க, தேவையான அளவு கல்லுப்பு சேர்க்குறாங்க. குக்கரை மூடி 8 விசில் விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் நல்லா வேக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் 8 விசில் விடுங்க, அப்போ தான் அந்த குச்சி கீரை காம்பு எல்லாம் சேர்ந்து வேகும். வெந்ததுக்கப்புறமா அதை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறாங்க. சூப் தனியாக வந்துடுது. அந்த சூப் அப்படியே வேணாலும் நீங்கள் பெப்பர் போட்டு குடிச்சிக்கலாம். ஆனால் அம்மா எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த கீரையை ஆற வச்சு அதை மிக்சியில் அரைப்பாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துருக்காங்க அந்த சூப்பில். இப்போ ஆற வச்ச கீரையை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறாங்க. நல்லா முடிஞ்ச வரையும் அரைச்சிட்டு வருவாங்க. அது ரொம்ப ஃபைனாக அரைக்க முடியாது, ஓரளவு திப்பியாக தான் இருக்கும். அரைச்சிட்டு அது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சூப்பை திருப்பியும் அந்த அரைச்ச பேஸ்ட்டோட மிக்ஸ் பண்ணுறாங்க. திருப்பியும் அந்த அரைச்சதை சூப்லேயே எல்லாத்தையும் சேர்த்துடுறாங்க. இவ்வளோ லாங் ப்ராசஸ்ன்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சூப் இந்த மாதிரி செஞ்சு குடிச்சிங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. ஃபுல்லாக சேர்த்துடுறாங்க அரைச்ச பேஸ்ட்டை. அதுக்கப்புறம் திருப்பியும் ஃபில்ட்ரு பண்ணுறாங்க. அந்த சக்கைலாம் எடுத்துகிட்டு அந்த கீரை உள்ளர அந்த எக்ஸ்ட்ராக்டாக இறங்குற மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி அந்த சூப் எடுக்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான உங்களுக்கு முருங்கைக்கீரை சூப் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அயன் கண்டென்ட் இருக்குது முருங்கைக்கீரையில். அதனால் வாரம் 2 வாட்டி இந்த மாதிரி சூப்பு போட்டு சாப்பிடுங்க. காலையில் 11 o'clock போல் குடிங்க, நல்ல பிரிஸ்காக இருக்கும், செம ஃபில்லிங்காக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.